ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய நிறைய அப்டேட்ஸை பார்க்க போறோம். ஸோ இன்னும் ஹெல்த் வந்து கியூர் ஆகலைங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நிறைய பேர் நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா எஸ்எஸ்டி கவுண்டர் வந்து ஒரு கவுண்டர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கிருந்த கவுண்டரை இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 2 புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த எல்லா அப்டேட்டையும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 or 3 டேஸில் க்யூர் ஆயிடுச்சுன்னா ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து அப்டேட் என்ன அப்படின்னா, கோவிந்தராஜசுவாமி சத்திரம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ரினோவேட் ஒர்க்குக்காக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எஸ்எஸ்டி கவுண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ கோவிந்தராஜசுவாமி சத்திரத்தில் இருந்த எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர்ஸில் ஒரு 3 கவுண்டர், மொத்தமாக 6 கவுண்டர் இருந்திருக்கு. அந்த 6 கவுண்டரில் 3 கவுண்டரை வந்து விஷ்ணு நிவாசத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. மீதி இருந்த 3 கவுண்டரை வந்து சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆஃப்லைனில் நம்ம ரூம்ஸ் புக் பண்ணணும் கீழ் திருப்பதியில் அப்படின்னா, நம்ம எப்பயுமே நம்ம சொல்லக்கூடிய இடம் வந்து ஒன்று வந்து நீங்கள் விஷ்ணு நிவாசம் போயிருங்க, இல்லைனா கோவிந்தராஜசுவாமி சத்திரம் போயிருங்க. இங்கே 2 இடத்துலையும் உங்களுக்கு ஆஃப்லைனில் அக்கமடேஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய அக்கமடேஷனும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரினோவேட் ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா மேபி வந்து எல்லாமே திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து கிடையாது. ஸோ யாராவது எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இனி கோவிந்தராஜசுவாமி சத்திரம் போகாதீங்க. எந்தெந்த இடத்துல இப்போ கரண்ட்டாக இனிமேல் கொடுப்பாங்க அப்படின்னா, விஷ்ணு நிவாசத்தில் எப்பவும் போல் உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை, அங்கே முன்னாடியே நமக்கு கவுண்டர் இருக்கு. இந்த 4 இடத்துல தான் இனி வந்து உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கும். இது இன்னையிலேருந்தே நடைமுறைக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி டிடிடி வந்து ஒரு ஆர்டர் காப்பி கூட வந்து அங்கே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கோவிந்தராஜசுவாமி சத்திரம் 2, 3ல் வந்து உங்களுக்கு வந்து ரூம்ஸ் அலாட்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். 27/11/2023 ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ரெனோவேட் ஒர்க்குனால ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கதா வந்து ஒரு நோட்டீஸும் வந்து அங்கே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் வந்து டெலிகிராமில் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் இன்னைக்கு காலையில் போனவங்க கூட ஒரு 4:30 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து கோவிந்தராஜசுவாமி சத்திரத்தில் ரெனோவேட் ஒர்க் போயிட்டு இருக்கனால எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கொடுக்கல, எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் போகிறவங்க எல்லாமே நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசிக்கும் சொல்லியிருந்தோம் எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கீழ் திருப்பதியில் கொடுப்பாங்க, நம்ம வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ வைகுண்ட ஏகாதசி டைமில் கொடுக்கக்கூடிய டோக்கன்ஸும் வந்து இந்த கவுண்டரில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதனால் மீதி இருக்க கவுண்டரில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதோட அஃபீஷியல் அப்டேட் எந்தெந்த கவுண்டர் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஆனால் 4 கவுண்டர் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஸ்ரீவாரிமெட்டில் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி விஷ்ணு நிவாசம், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையும் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து வைகுண்ட ஏகாதசிக்கான டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, இது 2ம் இன்னைக்கு வந்திருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ஒரு 8:45 ஸ்டேட்டஸ் படி நமக்கு கரண்டாக வந்து இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கான ஸ்லாட் வந்து ரன்னிங்கில் இருந்திருக்கு. அதே போல் உங்களுக்கு வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் டிக்கெட்ஸ் வந்து இன்னைக்கு நைட்டுக்கான 7 மணியோட ஸ்லாட் வந்து ரன்னிங்கில் இருந்திருக்கு. நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டில் சேம் டேக்கான ஸ்லாட் மட்டும்தான் கொடுப்பாங்க. எப்போவுமே சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நெக்ஸ்ட் டேயோட ஸ்லாட் வந்து இருக்கும். அங்கே வந்து இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்கில் இருந்திருக்கு. தேவைப்படுறவங்க வந்து போயிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஆஃப்லைனில் கவுண்டரில் இருக்க எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் 7,000 சம்திங் டோக்கன் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. அதே மாதிரி ஸ்ரீவாரிமெட்டில் ஒரு 3,200 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க. அடுத்தது வந்து இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நேரடி இலவச தரிசனத்தில் 8 மணி நேரம் தான் ஆகுது. ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் அப்படின்றது ஆவரேஜாக ஆகுது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ரௌடு நார்மலாக தான் இருக்குது. ஏன் ரீசன் அப்படின்னா 6 கம்பார்ட்மெண்ட்டில் தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு புதன்கிழமை தான். நாளைக்கு வியாழக்கிழமை க்ரௌடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா நாளைக்கு நேத்திர தரிசனம் அப்படின்றனால. அதுக்கு அடுத்தது நேற்று தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 58,874 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. இதுவே நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கனில் தரிசனம் போகிறீங்கன்னா 2லேருந்து 4 மணி நேரம் ஆகும். காலையில் ஸ்லாட்டாக இருந்தால் 1லேருந்து 2 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 1லேருந்து 2 மணி நேரம் தான் ஆகுது. இதுதான் இன்னைக்கான தர்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்.
அதுக்கு அடுத்தது இன்னைக்கு வந்து டிடிடியோட வெப்சைட்ல புக்கிங் ரிலேட்டடா 2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு புக்கிங் இருக்கு, மத்தியானம் 3 மணிக்கு ஒரு புக்கிங் இருக்கு. இன்னைக்கு காலையில 10 மணியோட புக்கிங் பொறுத்த வரைக்கும் பத்மாவதி தாயார் கோவிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு டிசம்பர் மாசத்துக்கு ஓபன் பண்றாங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கங்க. திருமலையில எப்படி நம்ம 300 ரூபாய் தர்ஷன் பாக்குறோமோ ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன், அதே மாதிரி தான் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு 200 ரூபாய்க்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ஒவ்வொரு மாசமும் இப்போ ஆன்லைன்ல தான் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட புக்கிங் ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இதுல நீங்க புக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம தர்ஷன் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி டிசம்பர் மாசத்துக்கான லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட கல்யாண உற்சவம், இந்த மாதிரி சேவா டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த 2 புக்கிங்கும் இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து புக் பண்ணிக்கிங்க. இதுதான் புக்கிங் ரிலேட்டடா வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட். அதுக்கு அடுத்தது வேற என்ன ப்ரெஸ் ரிலீஸ்ல அப்டேட் லேட்டஸ்டா கொடுத்துருக்காங்கன்னா, டிசம்பர் மாசத்துல நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து டிசம்பர் 23ஆம் தேதி வந்து வைகுண்ட ஏகாதசி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸ்வர்ண ரதமும் அன்னைக்கு தான் வந்து இருக்கு. டிசம்பர் 23ஆம் தேதி. டிசம்பர் 24ஆம் தேதி வந்து வைகுண்ட துவாதசி. ஏகாதசி துவாதசி இந்த 2 நாளுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். அன்னைக்கு வந்து ஸ்ரீ சுவாமி புஷ்கரிணி தீர்த்த முக்கோட்டியும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 24ஆம் தேதி. அதே மாதிரி டிசம்பர்ல வந்து இருக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிசம்பர்ல நடக்கிற முக்கியமானது. அதுலேயும் வந்து இந்த சொர்க்க வாசல் தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைகுண்ட துவார தரிசனம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். வைகுண்ட ஏகாதசி, வைகுண்ட துவாதசி 23, 24ஆம் தேதி வந்து வருது. ஸோ இந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் நான் உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிடுறேன். எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இனி விஷ்ணு நிவாசம் மட்டும்தாங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீவாரிமெட்டு, இந்த இடங்கள்ல தான் உங்களுக்கான எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கும். நீங்கள் ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணும். காலையில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் காலையில் டைமில் ஒரு 3, 3:30 மணிக்கு கூட நிற்கலாம், ஒரு 6, 7 மணிக்கு கூட போகலாம். நீங்கள் போகிற டைமில் டோக்கன் என்ன அவைலபிள் இருக்கோ வாங்கிக்கலாம். இப்போ நான் போகும்போது ஒரு 3 ஸ்லாட் 4 ஸ்லாட் வந்து இருக்குங்க, எனக்கு ப்ரிஃபரான ஸ்லாட் கேட்டால் தருவாங்களான்னா கண்டிப்பாக தருவாங்க. ஏன்னா போகிற ரன்னிங்கில் இருக்க ஸ்லாட்டே தான் வாங்கணுன்ற இந்த கம்பல்சரி கிடையாது. எனக்கு இந்த ஸ்லாட் வேணும்னா கேட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆஃப்லைனில் எங்கேயுமே 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் கிடைக்காது. ஒரு சிலர் ரிப்பீட்டடாக கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்டில் நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் வந்து கரெக்டாக வந்து ரிப்ளை பண்ண முடியல. அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் கேட்கக்கூடிய முக்கியமான டவுட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோஸ்லேயே வந்து கிளியர் பண்ணிடுறேன். இது வரைக்கும் இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டிக்கெட்டுமே கம்ப்ளீட்டாக புக் ஆகிடுச்சு. டிடிடியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நமக்கு அடுத்த மாதம் தான் எல்லா புக்கிங்குமே இனி அடுத்து வரும். அடுத்த மாதம் நமக்கு மார்ச் மாதத்தோட புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஏபிஎஸ்ஆர்டிசி அதே மாதிரி தெலங்கானா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் பஸ் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் வேணும்னா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் தேவைப்பட்டால் செக் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. அதில் ட்ராவல் பண்ணணுன்ற கம்பல்சரி இல்லை, பட் நம்ம வந்து தர்ஷன் பார்த்துக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. இல்லை அப்படின்னா தமிழ்நாடு டூரிசம், ஸோ இந்த ஆப்ஷன் தான் இருக்குது. வைகுண்ட ஏகாதசிக்கு உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது. அது நேரடியாக போயிட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த மாதம் 22ஆம் தேதியிலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் வந்து ஆன்லைனில் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெப்சைட் எல்லாருக்குமே தெரியும், திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட திருமலா.org அப்படின்றது தான் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங் ஸ்லாட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதில் வந்து 14/1 அதே மாதிரி 29 நவம்பர் 2023 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கவுண்டிங் நமக்கு வந்து தெரியாது. ஆனால் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 29ஆம் தேதி இன்னைக்கான ஸ்லாட்டில் உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் இருக்குது, டிக்கெட் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக செக் பண்ணி பாருங்கள். டிக்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அப்டேட் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு கரண்ட்டில் இருக்கும்போது இந்த ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி எவ்வளோ டிக்கெட் இருக்குது, என்ன ஸ்லாட் போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்து அங்கே போயிட்டு அங்கே இருக்க ஸ்க்ரீனை பார்த்தா தான் தெரியும். இது நிறைய டெலிகிராம் குரூப்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க போகிறவங்க. அதை வச்சு தான் நமக்கு உங்களுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வரும். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.